குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.10ல 9th சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு அதை கிராஃபில் பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன அதுலேருந்து ரிசல்ட் தெரியுது, இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம போடுறது மினிமம் 3 வேல்யூஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2 வேல்யூஸ், அப்போ தான் நம்மளால் கிராஃபை பிளாட் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ 1ன்னா ஒய்யும் என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி x2னா y2, ஸோ x3னா y3, எக்ஸோடைய வேல்யூ 4னா ஒய்யோடைய வேல்யூ 4. ஸோ அப்போ இதுக்கு உண்டான கிராஃபை நம்ம ஃபஸ்ட்டே பிளாட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டலாக இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறது, செங்குத்தாக இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். இப்போ நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 4 சிங்கிளாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1,1னா எக்ஸோடைய வேல்யூவும் 1, ஒய்யோடைய வேல்யூவும் 1. அதே மாதிரி 2,2 3,3 4,4 பிளாட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு உண்டான ஈக்குவேஷன் என்னவோ அதை எடுத்து எழுதிடுங்க. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 2x. ஃபஸ்ட்டு என்ன போடலாம், எக்ஸ்ன்றத போடுங்க. அதுக்கு அடுத்தது y எப்படி இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸின் இருமடங்கு. இப்போ நீங்கள் எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்குறீங்கன்னா ஒய்யை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2xங்களா. அப்போ எப்படி எடுத்து எழுதணும்னா y இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடுறீங்களோ, என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 1s are 2, அதாவது 2வை இந்த எக்ஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ அடுத்தது என்ன வரும், 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. ஸோ மினிமம் 2லேருந்து 3 நம்பர்ஸ் மார்க் பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போது ஒரு நீங்கள் டேப்லர் காலம் போட்ட உடனேவே இதுக்கு உண்டான கிராஃபை நீங்கள் பிளாட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கிராஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் கிராஃப் பார்த்தீங்கன்னா 1,2, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,4, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3,6. ஸோ 3க்கு நேரம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6. இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் என்னவோ அந்த ஈக்குவேஷன் பேரையும் எடுத்து எழுதுங்க. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ அடுத்தது தேர்டாக சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ 3xன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ எக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 இன்ட்டு 2 6, 3 இன்ட்டு 3 9, 3 4s are 12. இப்போ நான் வரிசையாக தான் கொடுக்கணுமா எக்ஸ் வேல்யூஸை, நான் கேப் விட்டு கொடுக்கக்கூடாதா, நெகட்டிவ்ஸ் கொடுக்கக்கூடாதா, நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் மினிமம் வேல்யூஸாக எடுக்கும்போது நம்மளோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாக வரும். எப்போவுமே எடுக்கக்கூடியதை சின்னதாகவும் ஈஸியஸ்டாகவும் எடுக்கும்போது உங்களுக்கு கிராஃப் பிளாட்டிங் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 1,3 2,6 3,9 4,12. ஸோ இதுதான் கிராஃபு. ஸோ 1 எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கணும், 3 எதில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும். அதுக்கடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2க்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2க்கு நேரம் 6. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 3க்கு நேரம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இட் கோஸ் ஆன். நமக்கு கிராஃபில் இடம் இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லத்தையும் பிளாட் பண்ணிக்கலாம், இல்லை மினிமம் 2 பாயிண்ட்ஸாவது பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3x அப்படின்ற லைன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்னா எக்ஸ் வேல்யூவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே 5ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இந்த டேப்லர் காலம் நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 1க்கு நேர 5, அதாவது எக்ஸ் வேல்யூ 1ன்னா ஒய்யுடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. அதே எக்ஸ் வேல்யூ 2ன்னா ஒய் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போ நமக்கு கிராஃபில் நீங்கள் கிராஃப் நோட்னா உங்களுக்கு இடம் போதுமான அளவுக்கு இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த A4 ஷீட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதுனால இந்த 2 பாயிண்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஜாயின் பண்ண லைன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்ற கிராஃபோட லைன். சரி, இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா இதிலிருந்து இந்த கிராஃப்லேருந்து நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. நீங்கள் கிராஃபை நல்லா பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, அதுக்கு அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு 2x, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3x 5x எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்லாண்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the slope keeps increasing, அந்த சாய்வுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா,
லைன் சாய்வாக இருக்கிறதுனால இது ஸ்லோப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் ஹையர் கிளாஸஸில் ஸ்லோப்புன்னா என்ன அப்படின்றதுடைய டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்வுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு லைன் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சாய்வானது அதிகரிக்கிறது அப்படின்றது எழுதினாலே போதுமானது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.